அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, கடந்த 20 அல்லது 1 மாதங்களாக நாம் பார்க்கின்ற காலை நேரம் சொற்றுகளாகவும் குல்லாக்களாகவும் அதிகம் பார்க்கப்படுகிறது. குளிர்காலம் வந்துவிட்டாலே மக்களுக்கு மத்தியில் குல்லாவும் சொற்றுகளும் மிகுதியாக பார்க்கப்படுகிறது. குளிர்காலத்தை பற்றி குர்ஆன் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளை வர்ணிக்கும் பொழுது இப்படி சொல்லி காட்டுவான். சூரத்து தஹருடைய 13வது வசனத்திலே, முத்தகீன அலல் அராயிகி, முத்தகீன ஃபீஹா அலல் அராயிகி, அந்த சொர்க்கத்திலே கட்டில் பஞ்சு மெத்தைகளிலே சொர்க்கவாசிகள் இருப்பார்கள். லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா, அந்த சொர்க்கவாசிகள் அந்த சொர்க்கத்திலே சூரிய வெப்பத்தையும் காண மாட்டார்கள், ஸம்ஹரீர் என்னும் கடும் குளிரையும் அவர்கள் காண மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறான். ஸம்ஹரீர் என்ற வார்த்தையை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கும் பொழுது நரகவாசிகள் சொல்வார்களாம், நாங்கள் நரகத்திலே 1000 வருடங்கள் வெப்பத்தில் இருந்து விடுவோம், ஆனால் ஒரு நாள் எங்களால் அந்த நரகத்தினுடைய குளிரை சமாளிக்க இயலாது. அந்த ஸம்ஹரீர் என்ற அந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. எனவே குளிர் என்பது ஒரு மனிதனை எப்படி நரகத்தில் இருக்கும் என்று சொன்னால், இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு 1000 ஊசிகளை குத்துவதை போன்று இருக்குமாம் எங்கே? நரகத்தில். எனவே நம்மளுடைய செயல்பாடுகள் மறுமையை நோக்கி இருக்க வேண்டும். இதே உலகத்தினுடைய தேவைகளை பார்க்கும் பொழுது வெயில் பார்ப்பதல்ல, குளிர் பார்ப்பதில்ல, நம்மளுடைய பிஸ்னஸ் நம்ம என்ன செய்கிறோம்? காலையில் எந்திரிச்சிடுறோம். ஆனால் மறுமையினுடைய விஷயங்களை கவனித்து நம்மளுடைய தொழுகை, நம்மளுடைய அமல்களை குளிராக இருக்கிறது என்று ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. உயர்ந்த வாழ்க்கை, நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை என்பது மறுமைக்கான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை கவனித்து நம்மளுடைய அமல்களை, அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, நாம் நியமமாக வளமையாக செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், பாதிரு பில் அமால், அமல்களை கொண்டு நீங்கள் விரைவாக நடந்து கொள்ளுங்கள். காரணம், அடுத்து வருகின்ற காலம் ஃபித்னாவுடைய காலமாக இருக்கும், குழப்பம் நிறைந்த காலமாக இருக்கும். எனவே ஒரு மனிதன் காலையில் முஸ்லீமாக இருப்பான், மாலையில் அவன் காஃபிராக மாறக்கூடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். எனவே நம்முடைய அமல்களை குளிரின் காரணமாகவோ அல்லது வெயிலின் காரணமாகவோ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. எத்தனையோ நபர்கள் ஃபஜருடைய தொழுகை, வெயில் காலம் என்று சொன்னால் நிரம்பி இருக்கும், குளிர்காலம் எந்திரிக்க முடியல, தண்ணியை கையை வைக்க முடியல. பல சஹாபா பெருமக்கள் சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? மரண தருவாயில் முஆத் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, அழுகிறாங்க அதிகமாக. அப்பொழுது சஹாபா பெருமக்கள் கேட்குறாங்க, மறுமையை நினைத்து அழுகிறீர்களா? ஏன் அழுகிறீர்கள்? முஆத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே எனக்கு பிடித்தமான செயல்களை செய்ய முடியாமல் போகிறது. என்ன செயல்கள் என்று கேட்டதற்கு சொன்னார்கள், கடுமையாக போர்க்களங்களிலே அல்லாஹுக்கும் ரசூலுக்காகவும் போரிடுவது, ஜிஹாது செய்வது எனக்கு அதிகமாக பிடிக்கும். இரண்டாவதாக சொன்னார்கள், கடுமையாக குளிர் இருக்கின்ற நேரத்திலே தஹஜ்ஜுத்திற்காக எந்திரித்து அந்த குளிர்ந்த தண்ணீரிலே அல்லாஹுக்காக ஒது செய்வேனே, அது எனக்கு மிக பிடித்தது. இதை இப்பொழுது செய்ய முடியாமல் போகுமே. கடுமையான வெயில் இருக்கின்ற நேரத்திலே நான் நோன்பு பிடிப்பேன், அந்த நோன்பு பிடிக்க முடியாமல் போய்விடுமே, தண்ணி தாக அடிக்கும், ஆனால் அல்லாஹுக்காக வேண்டி அதை நான் பொறுத்து கொள்வேன், சபர் செய்து கொள்வேனே. இந்த 3 விஷயத்தை முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய மரண தருவாயில் சொன்னதாக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, ஒரு சமூகம் இந்த குளிரினால் அழிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் சொல்லித் தருகிறது. சூரத்துல் ஹாக்காவுடைய 6வது வசனம், வஅம்மா ஆதுன், ஆது சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, ஃபஉஹ்லிகு, அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், பிரீஹின் சர்சரின் ஆதியத்தின், மிக விரைந்து வருகின்ற புயல் காற்றை போன்று இருக்கின்ற குளிர்ந்த அந்த கடுமையான குளிரின் காரணமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், அந்த ஆது சமூகம் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ரீஹ்
சர்சரின் ஆத்தியத்தின் என்பதற்கு விளக்கம் இப்படி தருகிறார்கள். பர்தின் ஷதீத், கடுமையான குளிரின் காரணமாக தாக்கப்பட்டு அந்த மனிதர்கள் இறந்து போனார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற குளிர் என்பது மற்ற மாநிலங்களை, வட மாநிலங்களை கவனித்து பார்த்தா ரொம்ப குறைவு. இதே வேற நாடுகளை கவனித்து பார்க்கும் பொழுது இந்தியா என்பது ஒரு மிக குறைந்த வெப்பம், குறைந்த குளிரை கொண்டிருக்கின்ற ஒரு நாடு. எனவே இதையெல்லாம் கவனித்து அல்லாஹ் நமக்கு செய்த நியாமத்தை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் நம் மீது ரஹமத் செய்திருக்கிறான், நம்மளுடைய சுற்றுச்சூழலை அப்படி அமைத்திருக்கிறான். குர்ஆனும் இந்த மழை காலத்தை பற்றி, வெயில் காலத்தை பற்றி சூரத்து குரைஷில் சொல்லி காட்டுவான். லீலாஃபி குரைஷ், அந்த குரைஷியர்களுடைய பயணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்படி சொல்லி காட்டுவான். ஈலாஃபிஹிம் ரஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், அவர்களுக்கு மழை காலத்திலும் கோடை காலத்திலும் அவர்களுடைய வியாபார பயணத்தை விருப்பம் கொள்வதற்காக வேண்டி நாம் அமைத்து கொடுத்தோம். அல்லாஹ் மழை காலத்தையும் சொல்கிறான், வெயில் காலத்தையும் அங்கே சொல்லி காட்டுகிறான். ஏன் அவர்களுக்கு விருப்பத்தை உண்டாக்கினான்? ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டை அவர்கள் வணங்க வேண்டும், இந்த வீட்டை உடைய அந்த அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் ஜபிக்க வேண்டும், அவர்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக. எப்படிப்பட்ட அல்லாஹ்? அல்லதி அத்அமஹும் மின் ஜூ, அவர்கள் பசியால் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உணவளித்தான். வ ஆமனஹும் மின் ஹௌஃப், அவர்கள் அச்சத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நிம்மதியை தந்தானே அந்த அல்லாஹ்வை அவர்கள் வணங்க வேண்டும். யார்? அந்த குறைஷியர்கள். எனவே காலங்கள் மாறும் பொழுது, மக்காவில் இருக்கும் பொழுது அந்த வியாபார பயணி கூட்டம் ரொம்ப கடுமையான அந்த வெப்பம் இருக்கும் பொழுது, வெயில் காலம் இருக்கும் பொழுது அவர்களெல்லாம் யமன் நாட்டுக்கு என்ன செய்வாங்களாம்? போவாங்களாம். ஏன்? அங்கே குளிர் என்பது என்ன செய்யும்? இருக்கும். இதுவே அந்த மக்கா என்பது வெப்பமாக இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க? யமன் நாட்டுக்கு போவாங்க. இதுவே அங்கே குளிர் என்பது கடுமையாக இருக்கும் பொழுது வேற ஒரு நாடான ஷாமுக்கு என்ன செய்வார்கள்? அவர்கள் பயணிப்பார்கள் என்று நாம் கிதாபுகளில் பார்க்கிறோம். மக்கா என்பது ஒரு வெப்பமான இடம்தான். எனவே அந்த வெப்பமான நேரங்கள் குளிர்ந்து இருக்கும் பொழுது நல்லா இருக்கும். இதுவே வெப்பம்னு வந்துருச்சுன்னா மற்றொரு ரிவாயத்துகளை சொல்றாங்க, தாயிஃப் நகரத்திற்கு அந்த மக்கள் பயணத்திற்கு போயிடுவாங்க. இது எல்லாம் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தை சொல்லும் காட்சிகள். சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, நம்முடைய அமல்கள் என்பது எல்லா காலத்திலும் நியமமாக இருக்க வேண்டும். நம்ம ரமலான் வந்தா நான் தொழுவேன், ரமலான் வந்தா சிறந்த அமல்களை செய்வேன், அப்படி அல்ல. எல்லா காலங்களிலும் நம்மளுடைய அமல்கள் என்பது சிறந்ததாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொல்கிறார்கள். இந்த விஷயங்களை நீங்கள் செய்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுடைய தரஜாக்கள், அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அலா அதுல்லுக்கும், உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? அலாமா யம்ஹுல்லாஹ் பிஹில் ஹதாயா, உங்களுடைய பாவங்களை சில அமல்கள் அழித்துவிடும். வ யர்ஃபஉ பிஹி தரஜாத், உங்களுடைய அந்தஸ்துகள் சில அமல்களை கொண்டு உயர்ந்துவிடும். சஹாபாக்கள் சொன்ன, காலு பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே எங்களுக்கு சொல்லுங்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்பாகுல் உதூஇ அலல் மகாரிஹ், இஸ்பாகுல் உதூஇ அலல் மகாரிஹ், சிரமமான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில் உங்களுடைய ஒதுவை பரிபூர்ணப்படுத்துங்கள். தண்ணியில கை வைக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னா ஒன் டைம் செய்யறது கிடையாது, ஒரு தடவை செஞ்சா ஒது கூடிரும். ஆனா நீ உன்னுடைய ஒதுவை பரிபூர்ணப்படுத்து, மும்முறை செய்து பரிபூர்ணப்படுத்து. சிரமமான நேரங்களில் அமல்களை கூடுதல் கவனம் கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்பாகுல் உதூஇ அலல் மகாரிஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு தஆலா பாங்கு சொல்றதுக்காக காலை நேரத்தில் வராங்க. வந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலாலே அஹ்பிர்னி, எனக்கு எடுத்து சொல்லுங்கள், என்ன நீங்கள் இந்த இஸ்லாமில் தழுவியதிலிருந்து ஒரு நல்ல அமலை, அர்ஜா அமல், ஒரு சிறந்த அமலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த அமலை எனக்கு எடுத்து சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன். என்ன? சமிஅத்து தஃபன் அலைக், உங்களுடைய பாதத்தினுடைய சப்தத்தை சொர்க்கத்தில் நுழைவதை போன்று நான் கேட்டேன். எனக்கு முன்னால உங்களுடைய பாதங்களுடைய சத்தங்கள் நான் கேட்கிறேன். யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாங்கு சொல்றதுக்காக வந்த பொழுது கேட்டாங்க, என்ன அமலை, சிறந்த அமலை நீங்கள் இஸ்லாமை தழுவியதிலிருந்து செஞ்சுட்டு இருக்கீங்க? அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நான் எப்பொழுதெல்லாம் ஒது செய்கிறேனோ
அப்பொழுதெல்லாம் சல்லைத்து பிதாலிக துஹூர், அந்த தூய்மையின் காரணமாக 2 ரக்காத் தஹிய்யத்துல் வுது என்ற என்ன செய்து தொழுதுருவேன். ஒது செஞ்சதற்காக வேண்டி 2 ரக்காத்துகளை நான் தொழுவேன். இந்த அமல் தான் சிறந்த அமலாக இருக்கலாம். இதற்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்திலே முதலாவதாக நுழையக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கலாம் என்று சொன்னார்கள். அந்த ஒதுவின் காரணமாக அவர்கள் சிறந்த அமலை பெற்று சொர்க்கத்திலே சென்றிருக்கிறார்கள். சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்கள் மன்னித்து நம்மளுடைய அந்தஸ்துகள் உயர்வதற்கு ஒதுவை முக்கியத்துவப்படுத்தினாங்க. அடுத்து சொன்னார்கள், கஸ்ரத்துல் ஹுதா ஃபில் மசாஜித், பள்ளிவாசலின் பக்கம் உங்களுடைய எட்டுகளை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். வாகனத்தில் வர்றது கிடையாது, எட்டுகளை அதிகமாக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களுடைய தரஜாக்கள் அந்தஸ்துகள் நாளை சொர்க்கத்திலே உயர்ந்து போகும். பனு சலிமா என்ற ஒரு கோத்திரக்காரர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். அவங்களாம் மஷவரா செய்கிறாங்களாம், நாங்கள் பள்ளிவாசலுக்கும் நமக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது, நம்மளாம் சேர்ந்து ஒரு இடத்த வாங்கி பள்ளிவாசலுக்கு அருகாமையில் போயிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கிடைச்சது. அப்பொழுது அந்த கூட்டத்தினுடைய தலைவரை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கிறது, யா பனி சலிமத, பனு சலிமா அந்த கோத்திரக்காரர்களே, நீங்கள் அல் ஹதா, உங்களுடைய பாத எட்டுங்கள் இருக்கிறது, உங்களுடைய நன்மை என்ன செய்யும், அதிகரித்து கூடும். நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா பள்ளிவாசலுக்கு அருகாமையில் வந்து விட்டால் உங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்காது. நீங்கள் எங்கோ தூரத்திலிருந்து ஒவ்வொரு எட்டு வைத்து வருகிறீர்களே, அந்த ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை கொடுப்பான். இன்னொரு ரிவாயத்தில் இப்படி வருகிறது, நீங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு எட்டும் குல்லு ஹத்வத்தின் தம்ஷீஹா இல ஸலா, தொழுகையின் பக்கம் நடக்கின்ற ஒவ்வொரு எட்டுகள் இருக்கிறது சதகா, நன்மை என்று ஒரு ரிவாயத்தில் இருக்கு. ஒவ்வொரு எட்டுக்கு பகரமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை தருகிறான். மற்றொரு ரிவாயத்தில் ஹதீஸில் ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்மளுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்தி தருகிறான். காலை நேரத்திலே நாம் பள்ளிவாசலுக்கு வருகின்ற அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த அந்தஸ்து வச்சிருக்கிறான், உயர்ந்த அந்தஸ்து. அலி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மனைவி இடத்துல பேசி கொண்டே இருக்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா இடத்துல. அப்போ சொல்கிறாங்க, என்னுடைய கையெல்லாம் திருகை கை ஆட்டி ஆட்டி என்ன செஞ்சிருச்சு, மாவுக்கல் ஆட்டி ஆட்டி ரொம்ப இதுவாயிருச்சு. உடனே சொன்னாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுடைய தந்தையார் எத்தனையோ அடிமைகள் வருவாங்க, அவங்களில் ஒருத்தரை வேலைக்காக பணியாளராக கூப்பிட்டுக்கலாமே, இப்போ கேட்டு பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போகிறாங்க, வீட்டில் போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, ஆயிஷா அம்மா மட்டும்தான் இருந்தாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க இடத்துல விஷயத்தை சொல்லிட்டு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த உடனே, சுருக்கமாக சொல்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த உடனே ஆயிஷா அம்மா தகவலை சொன்ன உடனே அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் வீட்டுக்கு, தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை தட்டுறாங்க, அவங்க இருவரும் படுக்கையில் இருக்கிறாங்க. ஃபாத்திமா தான் கதவை திறந்தாங்க, உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா அலி ரலியல்லாஹு எந்திரிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அப்படியே உட்காருங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருவர்களுக்கு நடுவில் உட்கார்ந்து சொன்னாங்க, உங்களுக்கு சிறந்த ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறேன் என்று. அந்த தஸ்பீஹாத்தே ஃபாத்திமா, சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஓதுங்க. அதை விட சிறந்த ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இங்கே நான் சொல்ல வந்தது, இந்த நிகழ்வு எதுக்காக தெரியுமா, அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள இந்த ஹதீஸை ரிவாயத்து செய்யும் பொழுது ஒரு ராவி கேட்குறாங்க, ஒரு ரிவாயத்து செய்யக்கூடிய ஒரு ராவி இந்த ஹதீஸை கேட்குறவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிலாம் நடந்தது சொல்லும் பொழுது அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, நீங்கள் சிஃபின் களத்தில் இருக்கும் பொழுதும் இந்த தஸ்பீயை ஓதினீர்களான்னு கேட்டாங்க. நீங்கள் தினமும் ஓதிக்கிட்டே வரீங்கன்னு சொல்றீங்களே இந்த தஸ்பீஹை நீங்கள் சிரமமாக கஷ்டமாக ஒரு போர்க்களத்தில் நிற்கிறீங்க, அந்த போர்க்களத்தினுடைய இரவு நேரத்திலும் இதை நீங்கள் ஓதினீர்களான்னு கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு சீசன், ஒரு வேலை அப்படின்னு சொல்லி வந்துட்டா அந்த வேலையுடைய நேரத்தில் நம்மளுடைய தொழுகை, நம்மளுடைய எல்லா விஷயங்களும் விடுபட்டு போகும். ஆனால் கேட்கிற கேள்வி ஒரு தஸ்பீஹ், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இந்த தஸ்பீஹை நீங்கள் ஓதிட்டே வளமையா வந்தீங்கன்னு கேட்டதற்கு, ஆம், அந்த சிஃபின் யுத்த களத்திலும் அந்த இரவு நேரத்திலும் நான் அதை ஓதினேன். யார் சொல்றா, அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. தங்களுடைய அமல்களை ஒரு காலம் அவர்கள் மறக்கவில்லை. தன்னுடைய அமலில் நியமமாக வளமையாக சஹாபா பெருமக்கள் இருந்தார்கள், தாபீன்கள் இருந்தார்கள். அது குளிர்காலம், அது வெயில் காலம், காலத்தை கவனித்து அல்ல, தங்களுடைய இஹ்லாஸ், தங்களுடைய மன தூய்மையை கவனித்துத்தான் அவர்களுடைய அமல்கள் இருந்தது. ஒரு சஹாபி ஒரு இஸ்லாமெல்லாம் ஏற்கலை, சஹாபி அல்ல, இஸ்லாம் ஏற்கலை. நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் வராங்க, வந்து கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் இஸ்லாமை தழுவட்டுமா அல்லது போர்க்களத்திற்கு போகட்டுமா? ரெண்டே கேள்விதான்.
நான் இஸ்லாமை இப்பொழுது ஷஹாதத் சொல்லட்டுமா அல்லது முதலில் அல்லது நான் போர்க்களத்துக்கு போகட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க முதலில் இஸ்லாமை தழுவுங்கள், ஷஹாதத்தை சொல்லுங்க, அதற்கு பிறகு போர்க்களத்துக்கு போங்க. கலிமா சொல்லப்பட்டது, கலிமா சொல்லப்பட்டது. அவர்கள் போர்க்களத்திற்கு போனார்கள். போர்க்களத்திற்கு போன அந்த மனிதர், அந்த சஹாபி ஷஹீத் ஆயிட்டார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அமில கலீலன், அமல் அவர்கள் குறைவாக செய்தார், உஜிர கசீரன், அவர் அதிகமான நன்மையை பெற்றுக்கொண்டார். அமல் என்ன? ஷஹாதத்தை மட்டும்தான் சொன்னார், எந்த அமலும் செய்யவில்லை. இஹ்லாஸை பொறுத்துத்தான் நாம் செய்கின்ற அமல்கள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்வது என்பது நம்முடைய மன தூய்மை. அந்த நேரத்தில் என்னுடைய அடியார் என்ன செய்கிறார், அவருக்கு சிரமம் என்பது ஏற்படுகிறது. ஒரு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த நேரத்திலே அவருடைய தொழுகை, அவருடைய எல்லா விஷயங்களையும் அவர் செய்கிறாரா என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்ப்பார். எனவே கடுங்குளிராக இருந்தாலும் சரி, என்ன நிலையாக இருந்தாலும் சரி, நாம் என்ன செய்யணும்? நம்மளுடைய தொழுகை, நம்முடைய அமல்கள் எல்லாத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான், லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா, அவர்கள் சூரிய வெப்பத்தையும் பார்க்க மாட்டார்கள், அவர்கள் கடுங்குளிரையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள், அவர்கள் காண மாட்டார்கள். அந்த நேரத்திலே சொர்க்கவாசிகளில் அப்படியே சொர்க்கவாசிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு ஜுவாலை, ஒரு வெளிச்சம் என்பது வருகிறது, ஒரு வெளிச்சம். அப்பொழுது சொர்க்கவாசிகள் பேசிக்கிட்டாங்களாம், இந்த இடத்துல வெளிச்சம் இவ்வளவு வராதே, எப்படி வருகிறது? இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த நிகழ்வை பதிவு செய்கிறாங்க. இவ்வளவு வெளிச்சம் வராதே, காரணம் சொர்க்கத்திலே வெளிச்சம் என்பது, வெப்பம் என்பது இருக்காதே, இந்த வெப்பம் எங்கிருந்து வந்தது? அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, யா அல்லாஹ் இந்த வெளிச்சம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இமாம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் பேசிக்கொண்டு திடீரென்று சிரித்தார்கள். அந்த சிரித்ததனுடைய ஒலித்தான் இந்த சொர்க்கம் முழுக்க பரவியது என்று சொன்னார்கள். யோசித்து பார்க்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹம் செய்வானாக. எந்த மனிதர் தெரியுமா? காலையில் எந்திரித்து தான் ஒது செய்து தொழுது, சுன்னத்து தொழுது அவருடைய மனைவியை எழுப்புகிறாரே, அவருக்கு அல்லாஹ் ரஹம் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ. எந்த மனிதர் மனைவி எந்திரிக்கல, அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நலஹபி வஜ்ஹிஹா மா, அவருடைய முகத்திலே தண்ணீரை தெளிக்கிறாரே, அவருக்கு அந்த கணவனுக்கு அல்லாஹ் ரஹம் செய்வானாக. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். இந்த உம்மத்துக்கும் துஆ செஞ்சாங்க. என்ன துஆ செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு காலை நேரத்திலே நீ பரக்கத் செய்வாயாக. யாருடைய துஆ? நபியுடைய துஆ. நாம காலை நேரத்தில் குளிர் என்ற காரணத்தை சொல்லி தூங்கி கொண்டிருந்தால் நம்முடைய வியாபாரத்தில் இம்மையிலும் பர்க்கத் இருக்காது, மறுமைக்கான வழியிலும் பர்க்கத் என்பது இருக்காது. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்திற்கு, நபியுடைய துஆ இது. இந்த காலை நேரத்தில், எந்த நேரமாக காலை நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய பர்க்கத்தை வச்சிருக்கிறான். நாம் எந்திரித்து நம்மளுடைய தொழுகை, நம்முடைய திக்ருகளை முடித்து நாம் வியாபாரத்திற்கு செல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய வியாபாரத்திலே, நம்முடைய வருமானத்திலே நல்ல பர்க்கத்தை தருவான். இந்த பலனை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் காலை நேரத்திலே எந்திரித்து நம்முடைய குடும்பத்தார்களோடு தொழுது நம்முடைய குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து வருமானத்திலே பர்க்கத்தை பெற்று வாழ்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.